அனைவருக்கும் வணக்கம். நான் பிஎன்ஐ, அதாவது பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல், அதில் நான் மெம்பரு. அதில் இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் வந்த சீஃப் கெஸ்ட் சொன்ன கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது அதனுடைய நோக்கம் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது என் நோக்கம். யாரும் இண்டிவிஜுவலாக அதை எடுத்துக்க வேணாம், அதை வருத்தப்பட வேணாம், என் நோக்கமும் இல்லை. ஜஸ்ட் ஐ வுட் ஷேர். அம்பேத்கர் சொன்னது கற்பிக்கிறதை விட எஜுகேட். நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா சாரி அப்படின்னு பேர் வழி உண்டாகிடுது. இங்கே சீஃப் கெஸ்ட் வந்தார். அவர் சொன்ன கதையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பொதுவான உண்டு, எல்லாருக்கும் தேவையான உண்டு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி உங்கள் மனசுக்கு இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு புண்படுத்திய நோக்கம் இல்லை. ஆக்சுவலாக எல்லா மனிதனுக்கும் நம்ம மனசுக்குள்ள அதாவது அவர் சொன்னது ஒரு கருப்பு ஓனாய் ஒரு வெள்ளை கூட இருக்கும் அப்படின்ற சொன்னார். இந்த கருப்பு ஓனாய் என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லுவான். நான் நல்ல ஓனாய் நமக்கு என்ன சொல்லுது, நம்ம வளர்ச்சியை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வெள்ளை ஓனாய் எப்பவுமே அந்த கிரிட்டிசைஸ், கருப்பு ஓனாய் எப்பவுமே அவங்கள கம்ஃபர்ட் சொல்ல வச்சுக்கோ. வெள்ளை ஓனாய் என்ன பண்ணால் இது பண்ண ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நம்ம எழுந்திரிக்கணும் அப்படின்னா 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கும். இல்லை இந்த கருப்போட என்ன சொல்லலாம், சரி இப்போ இதை பார்த்துக்கலாம். உடனே 5:55 ஒரு அலாரம் வைக்கும், 6 மணிக்கு ஒரு அலாரம் வைக்கும், 6:05க்கு பெஸ்ட் கோர்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதை நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு ஹீரோ ஆன்டி ஹீரோ மாதிரி. நல்ல விஷயம் சொன்னால் ஹீரோ, கெட்ட விஷயம் சொன்னால் ஆன்டி ஹீரோ. அதான் அந்த நம்ம எப்பயுமே லிசன் தான் வெள்ளை ஓனாய். இது இண்டிவிஜுவலில் எல்லா மனித பொதுவானது. எனக்கு பொதுவாக என் பொண்டாட்டி, என் புள்ள, என்ன மாடன் தம்பி, மாம்பம் மச்சான், எல்லாருக்கும் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஹியூமனுக்குள்ளது எல்லாத்துக்கும் மனிதக்குள்ளே நமக்கு 2 மனசு இருக்குன்னு நம்ம தெரியும். அதான் ஒரு வெள்ளை ஓனாய் கருப்பு ஓனாய் சொல்கிறாரு. எப்பயுமே நம்ம எப்பவுமே இந்த வெள்ளைவோட சொல்லுறது நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேலே வரலாம். கருப்பு ஓடாச்சுன்னா நம்மளை கம்ஃபர்ட் சொன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு இது சரின்னு நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் வேணும் லிசன். இன்னும் வெள்ளை ஓடை எப்பயுமே ஒரு 55 வயசு மேலே அந்த செத்து போயிடுவோம். நம்மகிட்ட நல்லது சொல்லி 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 அது டயர்டாகி அது இறந்து போயிடுவான். அப்புறம் எந்த ஒரு மனிதனுக்கு கனவு காணும் வயசு பார்த்தீங்கன்னா 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும்ன்ற சொன்னார். என்ன நம்ம ஒவ்வொரு மனிதன் கனவு கட்டுறது, எனக்கு இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், டாக்டரோட இன்னும் ஆகணும், கலெக்டர் ஆகணும், நான் வாழ்க்கையில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். அந்த கனவு ஏஜுன்னு சொல்லலை, 15 இயர்ஸ்க்குள்ள. அதுக்கு மேலே நமக்கு அது ஒன்று சொன்னார். அது அப்புறம் கிளியும் காக்கா கதை ஒன்று சொன்னார். என்ன கிளியும் காக்கான்னா, கிளி காக்கா பார்த்து கிளியை பார்த்தா, ஐயோ உன்னை மாதிரி கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், உனக்கு சூப்பராக காட்டுற மாதிரி அது ரொம்ப வருத்தப்பட்டு தான் தெரியும். ஒரு நாள் வேடம் வந்தான்னா கிளியை பிடிச்சிட்டு போயிட்டு கூட்டில் போட்டு அடிச்சிருந்தாரான். திடீர்னு தவசம் வந்துச்சா. தவசம் வந்த உடனே அது போய் சோறு வைக்கக்குள்ள கான்னு கூட்டு விட்றாங்களாம். இவன் கிளியை கூட்டு போயிட்டு இந்த நாக்கெலாம் சூடு வச்சா கிளி எப்பயுமே நம்ம சொல்லிட்டு பேச வந்துடுவோம். அவன் என் பேரை சொல்லு அப்படின்னு சொன்னான். சும்மா அப்படி சொன்னிச்சா. அப்போ காக்கா சொன்னிச்சான், இந்த மாதிரி என் பேரை சொல்லி எனக்கு சோறு வைக்கிறான், அவன் பேரை சொல்லி உனக்கு சூடு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த சூடு வைக்கிறது எப்பயுமே இந்த வெள்ளை ஓடாய் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம எப்பயுமே பிடிச்சதை செய்ய மாட்டோம், கிடைச்சது தான் வாழ்வோம், அதுதான் இயற்கை.
ஒரு அப்பா அம்மா வந்து பிள்ளைகிட்ட பிள்ளை கிடைச்சா நான் பிடிச்சது இல்லை கிடைச்சது வாழ்க்கை. அப்புறம் பிடிச்ச ஸ்கூல் நம்ம படிக்கும்போது அது கிடைச்ச ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம். பிள்ளைய பிடிச்ச வாழ்க்கை துணைக்கு பார்த்து கிடைச்ச வாழ்க்கை தான் வாழ்க்கையை காட்டுவோம். அப்புறம் பிடிச்ச வேலை பார்க்கணுன்னது கிடைச்ச வேலை தான் வேலை பார்ப்போம். அப்புறம் புள்ள வந்து பிடிச்ச அப்பனா இல்லை அது பிடிச்ச படம் இருக்க மாட்டாங்க. கிடைச்ச அப்போ அப்படி தான் வாழங்க. அப்போ நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கையை எது கிடைச்சதோ அது கூட வாழ்க்கை வாழத்தான். ஸோ நம்ம பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னா அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார். நம்ம அர்ஜென்ட்டு ஸ்பீடுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் சொன்னார். வாட் இஸ் அர்ஜென்ட்டு, வாட் இஸ் ஸ்பீடு. எதுவுமே வேகமாக செய்ய நம்ம பழகிடும். அர்ஜென்ட்டாக செய்யக்கூடாது சொல்கிறது. அர்ஜென்ட்னா அவசரம். அவசரம் இங்கே ஹாஸ்பிட்டல் அவசர ஊர்தி அவசர நிலையம்னு சொல்லுவோம். நம்ம எது அவசரம் செய்வோம். அவசரம்னா இருந்தால் நமக்கு பயம் வரும். வேகமாக செய்யணும். அதே மாதிரி நேரத்தை வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை உயர்றதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஜென்ரலாக அதிக எக்ஸாம்பிள் சொன்னார். நம்ம ஒருத்தர் மதிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை நம்ம மதிக்க மாட்டோம் இல்லையா? அதே தான் நேரத்தை நம்ம மதிக்கலை அப்படின்னா, இவனுக்கு பாரு நல்ல நேரம், இவனுக்கு நல்ல நேரம் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம்ல. நல்லது அவன் என்ன கீஸ் ரெஸ்பெக்டிங் டைம், அதனால அவனுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. நம்ம எதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் வாட் இஸ் டார்கெட்டு, வாட் இஸ் கோல், அதுக்கு வித்தியாசம் சொன்னார். டார்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் செட் பை அதர்ஸ். நான் இந்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கிட்டேன், இந்த வருஷத்துக்குள்ளே இது படித்து இது பண்ணல, செட் பை அதர்ஸ். கோல் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படி அதை செய்கிறது. அது பிரச்சனை இருக்காது, ஜீரோ. நமக்கு அது ஓடுவோம். டார்கெட் இப்படி அடுத்தவங்க நம்ம செய்வோம். அப்போ மனித வாழ்க்கையை நம்ம டார்கெட்டில் பண்ணோம்னா நம்ம ஹெல்த் ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். கோல் வச்சு தான் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது நான் இன்றைக்கி வாட் இஸ் டார்கெட்டு, வாட் இஸ் கோலு, நினச்சது நினைக்கல, பிடிச்சத நினச்சது வாழ்ந்துட்டு தான் இருக்குது எல்லா மனிதர்களும். பிடிச்சது நம்ம வாழ்த்து ரொம்ப கிடையவே கிடையாது. அப்புறம் வெள்ளை ஓடாய் கருப்பு ஓடாய் நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே வி ஆர் லிஸ்னிங் டு த கருப்பு ஓடாய் சொல்லி தான் நம்ம கேட்குறோம். கருப்பு ஓடாய் எப்பவுமே நம்ம கெட்ட விஷயங்கள் தான் சொல்லணும். அப்புறம் வந்து யார் கம்பாரிசன் தவறு. கிளியாக இருக்கக்கூட காக்கா அந்த கதையை சொல்கிறோம். அவங்க மாதிரி இருக்கணும். நல்ல வேலை இது சூடு வச்ச உடனே காக்கா சுடிச்சா நல்ல வேலை நான் கிளியாக பிறக்கல அப்படின்னு மாதிரி சொல்லித்தான். அவங்க மாதிரி இருக்கணும். யார் சொன்னார், ஷுட் கம்பேர் அப்படின்னு தான் சொன்னார். இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன், நான் யாரையும் புண்படுத்துக்காக சொல்லல. நான் தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். உலகத்துக்குள்ள எல்லா படித்திருக்க இது பொருந்தும். அதனால் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நல்ல கதையாக இருந்துச்சு, பொதுவான கதையாக இருந்துச்சு. அது நம்ம வாழ்க்கையை பயன்படும் அப்படின்னால நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.